ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் அந்த பருப்பு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 8 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு குட்டி ஸ்பூனில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே குட்டி ஸ்பூன். அடுத்தது இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பக்கம் வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன் சாம்பார் தாளிக்கிறதுக்காக. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சது. இதில் 3 குட்டி ரெட் சில்லி போட்டிருக்கேன். ரெட் சில்லி இப்போ கலர் மாறினோடனே இந்த சாம்பாருக்கு இப்போ தாளிக்க தேவையானது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லைட்டாக அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சோண்டு மாறினா போதும். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு குட்டி மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். இப்போ சாம்பாருக்கு நான் 3 முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வைக்க போகிறது முள்ளங்கி சாம்பார், அதனால் முள்ளங்கி எடுத்திருக்கேன். இப்போ முள்ளங்கியை அந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இதில் நீங்கள் வெண்டைக்காவும் சேர்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் முருங்காவும் போடலாம். இதுக்கு தேவையானது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் 2 சின்ன ஸ்பூனில் தனியாத்தூளும் அப்புறம் சிகப்பு மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் முள்ளங்கிட்ட இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சோண்டு காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் வேகிறதுக்காக. இப்போ இதில் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி நான் இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இப்போது பாதி வெந்திருக்க காயில் இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் குக்கரில் பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ 3/4 வெந்திருக்கும் முள்ளங்கி. அதில் நம்ம இப்போ இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் தண்ணி கம்மியானதுனால கொஞ்சம் அடியில் உட்காந்துச்சு. அது ஒன்றும் தீயலாம் இல்லை. நம்ம இப்போ அதை அப்படியே கொஞ்சோண்டு இதில் இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போது சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு எதாவது வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ நல்லா இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதி வந்திருக்கு. சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். டேஸ்டியான
சூப்பர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.